الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயர் நாமம் கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் உலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூடியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வுடைய மாளிகையில் நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனோடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கத்திலே இருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து ஏத்திகாமுடைய நியமத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்கள், வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமா. பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும், வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும், வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானதுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாததுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களில், சோர்வான சங்கடமான இக்கட்டான கட்டங்களில், எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வார். எப்போதும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த நாளே, மறுமை நாளே அல்லாஹ் முத்தகீனுடைய பட்டியலை சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கூடியாக தந்தமைக்கிறேன். அது புரிவானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே
எங்களை நல்லவர்களாக கபூல் செய்வதற்கான பல வணக்கங்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த வணக்கங்களிலே ஒரு பெருமதியான வணக்கம் தான், பெருமதியான ஒரு இபாதத் தான் சதகா என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத், தான தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத். சில வணக்கங்கள் விடுபட்டால் மனிதனுடைய வாழ்விலே பெரும் அளவு கவலைகள் ஏற்படாது. ஆனால் இன்னும் சில வணக்கங்கள் விடுபடுகின்ற போது மனிதனுடைய வாழ்விலே பல கட்டங்கள் அடைகின்ற போது கவலையிலே அந்த மனிதன் அந்த கட்டத்தை கடப்பான். அப்படி மனிதன் கஷ்டப்படக்கூடிய, கை சேதப்படக்கூடிய, தான் செய்திருக்க கூடாதா என்று எண்ணக்கூடிய இந்த நலவு பெரியதொரு நலவே என்று மனிதனுக்கு அந்தந்த கட்டங்களில் காட்டக்கூடிய ஒரு நலவாகத்தான் சதக்காவுடைய நன்மை இருக்கிறது, சதக்காவுடைய நலவுகள் இருக்கின்றது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தான தர்மம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டால் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் மனிதன் அவகாசம் கேட்பான். நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தால் எங்களுக்கு விலங்கு கண்ணியமானவர்களே, அதிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதன் சக்கராத்துடைய சந்தர்ப்பம், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்த மூச்சுகள் முடிந்துவிட்டன, ஆகாரங்கள் முடிந்துவிட்டன, இதற்கு பின்னால் மனிதன் அவகாசம் கேட்பான். எதற்காக மனிதன் அவகாசம் கேட்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்றான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَىٰ أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. மனிதன் சக்கராத்துடைய சந்தர்ப்பம், இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த ஆயுள் முடிந்து விட்டதற்கு பின்னால் மனிதன் அவகாசம் கேட்பான். எதற்காக? இறைவா, என்னை கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயா? திருப்பி அனுப்பி நான் செய்யக்கூடிய அமல் உடனே நான் தர்மம் கொடுப்பேன், சதக்கா கொடுப்பேன், கொடுத்துவிட்டு நல்லோடைய பட்டியலை நான் சேர்ந்து கொள்வேன் என்று மனிதன் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலும் இந்த அமல் விடுபட்டால் கவலைப்படுவார் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையினாலே கூட அல்லாஹ் தான தர்மம் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒருவர் மற்றவருடைய கஷ்டங்களை பங்கெடுக்காமல், பிறருடைய சமூகத்திற்கு அவன் ஏதும் செய்யாமல் வருகின்ற போது மறுமையிலும் ஒரு கவலைப்படுவான். என்னுடைய அதிகாரம், என்னுடைய செல்வம் எனக்கு பயன் தரலையே என்று அந்த மனிதன் கை செய்யப்படுவான். கண்ணுக்குரிய ஹக் இல்ல, மனைவிக்குரிய உரிமை இல்லை, பிள்ளைகளுக்குரிய உரிமை இல்லை, இரவும் விளங்காது, பகலும் விளங்காது, மழையும் வழங்காது, வெயிலும் வழங்காது, இரவையெல்லாம் பகலை போல நினைத்து சம்பாதிப்பான். ஆனால் அந்த பொருளாதாரம் அவனுக்கு பயன் தரவில்லை என்று நாளைய வறுமையினாலே கவலைப்படுவான். இதனால் அந்த பொருளாதாரம் அந்த குடும்பத்தோடு சுருங்கி இருந்ததால், அந்த வீட்டோடு சுருங்கி இருந்ததால் மாணவர்களே. எனவே அல்லாஹ் அந்த தர்மத்தை கொண்டு நாம் பிறரை வாழ வைக்க வேண்டும், சமூகத்துக்கு எங்களால் பயன் தர வேண்டும். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் பிறரால் வைக்கப்பட்ட பெயர். யாருமே எங்களுக்கு நாங்களே பேர் வச்சுக் கொள்ள இல்லை. எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் பிறரால வைக்கப்பட்ட பெயர். அந்த பெயரை நாங்கள் பயன்படுத்துவதை விடவும் இன்னொரு சமூகம் தான் எங்களுடைய பெயரை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அதற்கு பின்னால் நாங்கள் ஒரு வயதை அடைகிறோம், படிக்கிறோம், ஓதுகிறோம், ஒரு பட்டம் பதவி அடைகிறோம், பல டிகிரிகளை முடிக்கிறோம். அதற்கு பின்னால் கண்ணியமானவை தருகின்ற பட்டம் பதவிகள் அந்தஸ்தெல்லாம் பிறரால் கொடுக்கப்படக்கூடியவைகள். சில வேளை அதை பறிக்கலாம், சில வேளை அதை கொடுக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் பிறரால் கொடுக்கப்பட்டவை. நாம் அனுபவிக்கின்ற பொருளாதாரமாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், அல்லது தோட்டங்களாக இருக்கின்றால் அசைகின்ற சொத்தாக இருக்கலாம், அசையாத சொத்துகளாக இருக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் பிறரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள். எனவே பிறரால கொடுக்கப்பட்டவைகளை வைத்துக் கொண்டு நாம் உரிமை கொண்டாட முடியாது. மௌத்தா போனதுக்கு பின்னால் 4 கடமைகளை அதையும் பிறர்தான் செய்து விடுவார்கள். எங்களை குளிப்பாட்டுவார்கள், கப்பன் செய்வார்கள், தொழிப்பார்கள், நல்லடக்கம் பண்ணுவார்கள். அன்பானவர்களே, இந்த 4 கடமைகளையும் பிறர்தான் செய்து விடுவார்கள். விலை குறைந்த ஆடை, அந்த வெள்ளை துணியோடு எங்களை கப்பன் செய்வார்கள். அந்த ஆடை கொஞ்சம் நெருக்கமாக இருந்தா என்னுடைய ஆடையை பெருப்பிச்சுத்தாங்க என்று கேட்டுக்கொள்ளலாது.
1, 2 கோடி 5, 10 கோடி வாகனங்களை வாழ்ந்தவர்கள் இறுதியாக போகக்கூடிய கண்ணியமானவர்களே, அதுலதான் எல்லாரையும் கொண்டு போவார்கள். ஒரு நாட்டாமை எதெல்லாம் போவார், மிகப்பெரிய கோடீஸ்வரர் தான் போவார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்பராவை கொண்டு சென்று விட்டால் அங்கே வயது, அதாவது சாதாரண ஏழைக்கு ஒரு மக்பரா, வசதிக்கான ஒரு மக்பரா என்று கிடையாது மாணவர்களே. எனவே இந்த உலகத்திலே எங்களுக்கு நிரந்தரமாக ஒன்றுமே கிடையாது. நாங்கள் இந்த உலகத்திலே செய்தவைகள் மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு நிச்சயமாக பயன் தரும். அதனால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நலவுகள் செய்துவிட்டு மௌத்தாக வேண்டுமானவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் மஸ்ஜித் என்றார்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமான இடம், மேலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமான இடம் கடை தெருவென்றார்கள். வரவர்கள் அன்பும் அருளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இறங்குகின்ற இடம் மஸ்ஜித். ஒரு மனிதன் தௌபா செய்கின்ற இடம் மஸ்ஜித். எத்தனையோ மனிதனுடைய பாவங்களுக்கு முடிவுரை கொடுத்திருக்கின்ற, முகவரை கொடுத்து அந்த மதத்துக்கு பின்னால் தௌபா செய்து நல்லவராக மாறியிருக்கின்ற இடம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒப்பித்த கிடைக்கிற பள்ளியில கிடைக்கிற நிம்மதி ஒப்பித்த கிடையாது. பள்ளியில கிடைக்கிற நிம்மதி தோட்டம் துறவுகள்ல, விவசாயங்கள்ல, வேறு பயணங்கள்ல கிடையாது மாணவர்களே. அதனால்தான் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மிகப்பெரிய ஒரு மகான், சூஃபி அறிஞர். அவருடைய அறிவுரைகள் ஏராளம் சமூகத்துக்காக இருக்கின்றன. அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நான் நிறைய நலவுகளை அடைந்து கொண்ட இடம் என்றால் அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது தான் என்கிறார்கள். என்னுடைய வாழ்விலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த இடம் என்றால் அது மஸ்ஜிது தான் என்கிறார்கள். எனக்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் மிகவும் பெருமதியானது. இந்த மஸ்ஜிதோடு நான் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், மஸ்ஜிதோடு இரக்கமாக இருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தாரை நிலை கொடுக்கிறான். அதுல ஒரு கூட்டத்தார் யாரு தெரியுமா? தன்னுடைய உள்ளத்தை மஸ்ஜிதோடு தொடர்பாக வைத்தவர். பணமளவல்ல, அறிவளவல்ல, பொருளாதார அளவல்ல. கண்ணியமானவர்களே, தன்னுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பாக இருந்ததன் காரணமா மஸ்ஜிதுக்கு வருகிறார். மஸ்ஜிதை விட்டு வெளியே போனா எப்ப அடுத்தாதான் கேட்கும், எப்ப அடுத்த வக்துக்கு மஸ்ஜிதுக்குள்ளுக்கு வர்றது என்ற சிந்தனையோடு தாங்க மனிதர் வாழ்வார். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த மனிதருக்கு அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளிலே யாருக்குமே நிழல் இல்லாத நாள், அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே ஒரு சமூகம் தான் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தன்னுடைய உள்ளத்தை தொடர்பாக வைத்தது. உள்ளத்தையே தொடர்பாக வைத்தால் எவ்வளவு நலம் என்றால், மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பெருமதியை சொல்லவா வேண்டும். மஸ்ஜிதுடைய காலம் மாஷா அல்லாஹ் பள்ளி அதரஸ் மிக நீண்ட காலமாக சுமார் 20 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் பள்ளி இமாமத்தில் இருக்கிறார். அவருடைய நன்மைகளை, அவர் அடைகின்ற நன்மைகளை செலவா வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே கடமை செய்யக்கூடியவர்கள், நிர்வாகிகள் இருக்கலாம், மஸ்ஜிதுடைய ஊழியர்களுக்கு அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளை கவனிப்பது அல்லாஹ்வுக்கு கடமை. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளை நோவித்தால் அவர்களை தண்டிப்பது கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுக்கு சுலபமான காரியம் அல்ல. அதனால் தான் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருக்கின்ற மஸ்ஜிதுடைய ஊழியர்கள், நிர்வாகிகள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு அதிகமாக தான தர்மங்கள் கொடுக்கின்றவர்கள், மஸ்ஜிதுக்கு அதிகமாக வந்து போகக்கூடியவர்கள் பெருமதியானவர்கள். அவருடைய மனங்களை உடைத்து விடக்கூடாது, அவருடைய துஆவை பெற்றுக் கொள்ள வேண்டும், அவர்களோடு முஸாபஹா சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் அவர்கள். எனவே நன்மையான காரியங்களை நாம் அதிகமாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் கொஞ்சம் இருளாக இருக்கிறது. ஒளி தரக்கூடிய ஒரு பொருளை கொண்டு வந்து அப்படியே தொங்க விட்டார்கள். பள்ளி வெளிச்சமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஸ்ஜிதுக்குள்ளே வந்து பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கிறது. சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், நன்மை தோழர்களே, இந்த மஸ்ஜிதிலே வெளிச்சமாக இருக்கிறது, இந்த வெளிச்சத்தை இதை தொங்க விட்டவர் யார் என்று கேட்கிறார்கள். உடனே தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகமே, நான் தான் தொங்க விட்டேன் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உடனே அந்த நபி தோழருக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை ஒளியால் நிரப்பிய
உன்னை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒளியால் பிரகாசத்தால் நிரப்புவானாக என்று துஆ செய்துவிட்டு சொன்னார்கள், என்னுடைய பெண் மக்களை எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன். ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், என்னுடைய பெண் மக்களை எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன். எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கும் என்றால் அந்த பிள்ளையை உங்களுக்கு திருமணம் முடித்து தந்திருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதோடு இரக்கமாக இருந்த ஒரு சஹாபியோடு நடந்து கொண்ட முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்டிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பது அது சாதாரணமான இடம் அல்ல. தொழக்கூடிய இடம் மாத்திரமல்ல, மஸ்ஜித் தொழுகையை கற்றுக் கொடுக்கின்ற இடம், வைத்தியத்தை கற்றுக் கொடுக்கின்ற இடம், சுகாதாரம் சமூகத்திலே பாதுகாப்பை கற்றுக் கொடுக்கின்ற இடம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு நிம்மதி அளிக்கின்ற இடம் மஸ்ஜித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மஸ்ஜித் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது, மிகப்பெரிய ஒரு வைத்தியசாலையாக இருந்தது. பல பயிற்சிகளை பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கின்ற கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பயிற்சி கூடமாக இருந்ததுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நீங்கள் சர்வ சாதாரணமாக மஸ்ஜிதை நினைத்து விடக்கூடாது. எனவே இந்த ஊரினுடைய முன்னேற்றம் மஸ்ஜிதிலே தங்கி இருக்கிறது. ஒரு ஊரினுடைய பின்னடைவு மஸ்ஜிதிலே பின்னடைவு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதிகமாக மக்கள் மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கிறார்களா? அதிகமாக மக்கள் மஸ்ஜிதை நிர்வாகத்தை மஸ்ஜிதோடு இருக்கின்ற விருந்தாளிகள் அதிகமாக நேசிக்கின்றார்களா? அந்த சமூகம் நிறைய வேலைகளை செய்வார்கள், நிறைய வேலைகளை சாதிப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் என்றால் அது மஸ்ஜித் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எனது வாழ்விலே தர்மம் என்ற இபாதத்தை அதிகமாக நாம் செய்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக எங்களுக்கு தெரியும், மாஷா அல்லாஹ், இலங்கையில் இருக்கக்கூடிய சுமார் 2000க்கு மேற்பட்ட பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வின் உதவியால் மாஷா அல்லாஹ் சில பகுதிகளில் சந்தாக்கள் மூலமாக அந்த மஸ்ஜிதுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சில பகுதிகளில் மாஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமையை கொடுக்கின்ற அந்த சதகா தர்மத்தினூடாக சில பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது வெள்ளாம் என்று சில பகுதிகளில் தேங்காய் மரங்கள், கடையுடைய வாடைகள், தோட்டம் துறவுகள், இன்னும் இதர சமூகத்திலே தொண்டர்களுடைய அந்த பங்களிப்பால் சில மஸ்ஜிதுகள் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய மஸ்ஜித் மாஷா அல்லாஹ் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. எனவே எங்களால் வாராந்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோப்பை காசி என்று அழைப்போம். எங்களால் முடியுமான தர்மங்களை நாங்கள் கொடுத்து உதவும். மாஷா அல்லாஹ் எங்களுடைய ஊரை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஊரிலே ஒரு நாள் கூட 50 நாயை குறைந்தது கிடையாது. வெள்ளிக்கிழமை நாட்களில் மாஷா அல்லாஹ் தாராளமாக போடுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார். சந்தா சிஸ்டம் என்பது கிடையாது. 500 ரூபாய் 1000 ரூபாய் அருவாக்குவது கிடையாது. மாறாக ஒரு குடும்பம் ஒரு தென்னை மரம் அல்லது 2 தென்னை மரம் கொடுப்பார்கள். இன்றைய உள்ள காலத்திலே கண்ணியமானவர்களை சாதாரணமாக 2 தென்னை மரம் கொடுத்தார்கள் வைத்துக் கொள்வோம். 1.5 மாதத்துக்கு ஒருக்கா தேங்காய் ஆய்வார்கள், 2 குலை ஆய்வார்கள், 1 குலை ஆய்வது என்று வைத்துக் கொள்வோம். 50 தேங்காய் ஒரு தென்னை மரத்திலிருந்து வைத்துக் கொண்டால் 2 தென்னை மரங்கள் 100 தேங்காய்கள். சர்வ சாதாரணமாக இன்றைய விலை 150 ரூபாய். 100 தேங்காய்களுடைய விலை 15,000 ரூபாய். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சர்வ சாதாரணமாக கணக்கில்லாமல் அந்த மக்கள் தர்மத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அறியாமல் அது போய்க் கொண்டிருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, எனவே நாமும் அப்படியான ஒரு செழிப்பை, அப்படியான ஒரு வளர்ச்சியை, பொருளாதார முன்னேற்றத்தை எங்களுக்கு அல்லாஹ் தராவிட்டாலும் எங்களால் முடியுமானதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய், குறைந்தது 500 ரூபாய், உங்களுடைய மொபைலுக்கு கூட 500 ரூபாய்க்கு அதிகமாக மாதம் நாங்கள் அதுக்கு பணம் போட்டு விடுகிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜிதுக்கு கொடுப்பதால் குறைந்து விடுவது கிடையாது. அந்த பணம் மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் ஊழியருக்கு பயன்படுத்தப்படும், மஸ்ஜிதை துப்புரவுக்கு பயன்படுத்தப்படும், மஸ்ஜிதிய லைட் பில்லுக்கு பயன்படுத்தப்படும், தண்ணீருக்காக பயன்படுத்தப்படும். நிறைய நடவுகளை நீங்கள் அணிந்து கொள்ளப் போகிறீர்கள். அது வீணாக செலவழிக்கப்பட்ட பணம் அல்ல. அல்லாஹ்வை வணங்க வரக்கூடியவர்கள், தான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று நிரூபிக்க வரக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய மஸ்ஜிதிலே செலவழிக்கப்பட்ட பணங்கள். அதெல்லாம் டிபாசிட் தான் கண்ணியமானவர்கள். அதெல்லாம் நீங்கள் செலவழித்த பணம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ் கொடுத்ததை திருப்பி கொடுப்பவன் அல்ல. அல்லாஹ் கொடுத்ததை விட அழகானதை, கொடுத்ததை விட பல மடங்கு தான் திருப்பி கொடுப்பவன். நாங்க 1 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 10 ரூபாய் தருகிறான். நாங்க 10 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 100 ரூபாய் தருகிறான். நாங்க 100 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 1000 ரூபாய் தருகிறான். நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 10,000 ரூபாய் தருகிறான். நாங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 1,00,000 தருகிறான். ஒன்றை 10 ஆக்கி அல்லாஹ் அதிகமாக தருகிறான்.
கொடுப்பதால் குறையும் என்பது எங்களுடைய மனம் சொல்லும். ஆனால் இஸ்லாம் கொடுப்பதால் குறையும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. கொடுப்பதால் தர்மம் அது அதிகமாகும், பொருளாதார வளர்ச்சி காணும் என்பானவர்களே. மன்னிப்பதால் நாங்கள் செகண்டாக மாற்றம் நாங்கள் உயர்வடைகிறோம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடியுமானவர்கள் வாராந்த எங்களால் முடியுமான தர்மங்களை போட்டு மாஷா அல்லாஹ் எங்களால் ஏழுமான நன்மைகளை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். சில உதாரணங்களை சொல்லும், நடைமுறையில் நடக்கின்ற சில உதாரணங்களை சொல்லுங்கள். கண்ணியமான எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர் இருக்கிறார். அந்த நண்பர் அண்மையிலே ஒரு ஆக்சிடென்ட், சிறியதொரு விபத்திலே சிக்கினார். ஆனால் விபத்தில் நடக்கக்கூடாத ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய விதி அங்கே நடந்து விட்டது. பிள்ளைக்கு தன்னுடைய பிள்ளையை பாடசாலையிலே கொண்டு வந்து விட்டு அப்படியே பாதையிலே வருகின்ற போது பனி அப்படியே கீழ்ப்படிந்து அந்த பனிகள் புல்களிலே விழுந்ததன் காரணமாக அந்த புல் கொஞ்சம் வலுக்குகின்ற தன்மை இருந்து அதிலே அவருடைய பைக் வந்து அப்படியே திரண்டு விட்டார். அப்படியே கீழே விழுந்து விட்டார். விழுந்தவர் எழுந்து கொள்ள முடியவில்லை, விடுப்பு அப்படியே உடைந்து விட்டது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா 6.5 லட்சம் வைத்தியத்தை பண்ணி மாஷா அல்லாஹ் குணமாக இருக்கலாம். எதை சொல்லுவார்கள் என்றால் சிறியதொரு சோதனை தான் லட்சக்கணக்கு செலவழிக்க வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் கொடுக்கின்ற சின்ன சின்ன தர்மங்கள், ஆயிரக்கணக்கான தர்மங்கள் அல்லாஹ் மிகப்பெரிய லட்சக்கணக்கான செலவுகளை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே யாரும் கஞ்சத்தனம் காட்டாதீர்கள். அல்லாஹ்வும் எங்களை கஞ்சத்தனம் காட்டுகிறார்கள். நாங்களும் முடிச்சு போட்டால் அல்லாஹ்வும் எங்களுக்கு தராமல் முடிச்சு போட்டு விடுவான். நாங்களும் எண்ணி எண்ணி கொடுப்போம் என்றால் இந்த மாதம் இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறேன் என்றால் அல்லாஹ்வும் எங்களுக்கு எண்ணி தந்து விடுவான். கொடுக்காமல் தடுத்து வைப்போம் என்றால் அல்லாஹ்வும் எங்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்து விடுவான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்மம் கொடுங்கள், நிச்சயமாக அது உங்களை பாதுகாக்கும். நிச்சயமாக அது ஒரு நாள் நாளைய கியாமத்துடைய நாளிலே பாபு சதகா அதனூடாக உங்களை சுவர்க்கத்தில் விளைவிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு குத்பாவை நிறைவு கொள்கிறேன். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், "கத் மாத கௌமுன் வமா மாதத் ஸலாஹுஹும் வஆஷ கௌமுன் வஹும் பின்னாசி அம்பார்." சில மனிதர்கள் மௌத்து, ஆனா அவர்கள் செய்த சேவைகள் மௌத்தாக இல்லை. ஒரு அழகான ஒரு விடயம். முன்னால் வாழ்ந்தவர்கள் மௌத்து. கனிமானவர்களே, முன்னால் வாழ்ந்த அரசியல்வாதிகள், முன்னால் வாழ்ந்த தனவந்தர்கள், முன்னால் வாழ்ந்த நிர்வாகிகள், முன்னால் வாழ்ந்த சீதேவிகள் மௌத்து. ஆனால் அவர்கள் கட்டிவிட்டு போன இந்த மஸ்ஜித் மௌத்தாகவில்லை. பாதைகள் அப்படி இருக்கின்றன, பாடசாலைகள் அப்படி இருக்கின்றன, மதரசாக்கள் அப்படி இருக்கின்றன. அதனூடாக நிறைய நன்மைகள் அவருடைய கபர்களுக்கு போய் கொடுக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் மௌத்தானால் எங்களுடைய மௌத்தோடு எங்களுடைய நலவுகளும் நாங்களும் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபருக்கு என்னதான் வர இருக்கிறது? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தில் பெருப்பட்டாக தைரியமாக தர்மங்களை கொடுத்துவிட்டு சதகா ஜாரியாக்களை கொடுத்துவிட்டு மௌத்தாகுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நாளைய மறுமை நாளை நல்லதொரு இடத்தை தருவான். நிச்சயமா நல்லதொரு இடத்தை தருவான். பிள்ளை கொடுக்கும், பேர பிள்ளை கொடுக்கும் என்ற ஆசையோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடாதீர்கள். எப்போது மௌத்தாகுது என்று சில பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் காணியை பிரிப்பதற்காக. தாய் தந்தை கொடுத்த தென்ன மரங்களை தாய் தந்த தோப்புகளிலே ஒரு பகுதியை மஸ்ஜிதுக்காக, மதரசாவுக்காக, பொதுவான இடங்களுக்காக கொடுக்க மனமில்லாத பிள்ளைகள் அவர்களாக தேடிக்கொள்ளவில்லை. தாய் தாப்பன் விட்டு போன வாரிசு சொத்தை கூட அவர்களால் கொடுத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, அவர்களுக்கு ஒரு சிறிய நன்மையாவது செய்து கொள்ள முடியாத பிள்ளைகள் என்பவர்கள் இன்று எங்களுக்கு தெரியும். நமது பகுதிகளில் மக்பரா இருக்கிறது. மக்பராக்கு போய் வரக்கூடிய சகோதரர்கள் குறைந்து விட்டார்கள், பிள்ளைகள் குறைந்து விட்டார்கள். தாயின் தாப்பனை அடக்கிவிட்டு வந்துவிட்டால் மக்பரா எதுகுண்ட தெரியாதவர்கள், தாயுடைய கபரை தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அது வெல்லாமல் பாருங்கள், ஓட்டமாவோடு அழைக்கப்பட்ட எத்தனையோ பேரை இன்று பார்க்க போய் வருகிறார்கள். அது ஜியாரத்து குபூராக கபறுகளை தரிசித்த நன்மைகள் கிடைக்குமா அல்லது திப்போன நன்மை கிடைக்குமா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்கத்திலே உள்ள தன்னுடைய சகோதரி அடக்கப்பட்டிருக்கிறார், பக்கத்திலே தன்னுடைய தாய் அடக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் யாரோ ஒருவர் அங்கே அடக்கப்பட்டிருக்கிறதற்காக நாம் அங்கே போய் வருவதே நாம் வேணாம் என்று சொல்லவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னையும் உங்களையும் மீண்டெடுத்த அந்த மூதாதையர்கள், சீதேவிகளாக எங்களை ஆக்கியவர்கள், அவர்களுக்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? அவருடைய பேரிலே தர்மங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையான விஷயம். நேற்று எங்களுக்கு ஆக்கி தந்த தாய் இன்று கபரில் இருக்கின்ற போது அந்த தாயுடைய கபருக்கு பக்கத்தில் இருந்து 5 நிமிடங்கள் துஆ செய்ய தெரியாத பிள்ளைகளாக நாம் இருந்தால் கை சேத. கண்ணியமானவர்களே, தாய்மார்கள் பெருமதியானவர்கள்.
ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். மஸ்ஜிது நபவியை துப்புரவு செய்யக்கூடிய ஒரு தாய் இருந்தார். சாதாரணமான எங்களுடைய மஸ்ஜிதை போல அந்த மஸ்ஜித் கிடையாது. சேறுகளால் படிந்த மஸ்ஜித். சேறுகளால் படிந்த மஸ்ஜித். தொழுதால் நெற்றியிலே சேறுபடும், வெயில் காலங்களிலே மணலும் தூசியும் படும். அப்படியான மஸ்ஜித். ஒரு தாய் இரவுடைய நேரத்திலே மௌத்தாகி இருக்கிறார். சஹாபாக்கள் பார்க்கிறார், இரவுடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்துக்கு இடையில் இல்லாமல் அந்த தாயுடைய இறுதி கடமைகளை இரவோடு இரவாக செய்து அந்த தாயை அடக்கம் பண்ணி விடுகிறார். சுபகுடைய தொழுகை வருகிறது. அப்படியே சஹாபாக்களும் அந்த அடக்கம் செய்தவர்கள் வருகிறார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வருகிறார்கள். தொழுகைக்கு பின்னால் வலமைக்கு மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து காட்ட, நன்மை தோழர்களே, இரவு ஒரு தாய் மௌத்தானால் அந்த தாயுடைய ஜனாதா செய்தி எனக்கு ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் வியப்படைந்தார். எந்த தாய் சொல்கிறார்? சாதாரண ஒரு தாய் தான், அங்கும் இங்கும் போய் வரக்கூடிய ஒரு தாய் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிலே சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே, ஆம், இரவுடைய நேரம் அவருடைய தூக்கத்துக்கு இடையில் இல்லாமல் தாயுடைய இறுதிக்கிரையை நாங்கள் முடித்து விட்டோம் என்றார்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த தாயை இரவே நான் சுவர்க்கத்திலே கண்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கேட்டேன், ஏன் இந்த தாய் உடனே சுவர்க்கத்திலே அல்லாஹ் அந்த தாய்க்கு அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹா கானத் தூக்கில் கதாசானில் மஸ்ஜித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாய் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாம், மஜிதுகளை எல்லாம் துப்புரவு செய்யக்கூடிய தாயாக இருந்தார். தன்னை சுத்தப்படுத்த வரக்கூடிய அடியார்கள் அந்த இடத்திலே சுத்தமாக இருக்க வேண்டும், அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த இடம் அசுத்தமாக இருக்கக்கூடாதற்காக வேண்டி அந்த இடத்திலே கவனம் செலுத்தி அந்த தாய்க்கு அல்லாஹ் உடனே சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு அந்த தாயுடைய கபரை காட்டுகின்றார்கள். அந்த தாயுடைய கபருக்கு பக்கத்திலே போய் தாய்க்காக துஆ செய்தார்கள். எனவே நான் நீங்களும் இந்த மஸ்ஜிதிலே இருக்கிறோம். இந்த மஸ்ஜிதில் நிறைய பயன்கள் அடைந்திருக்கிறோம். சில வேளை நாங்கள் இந்த மஸ்ஜிதில் ஓதிருப்போம், எங்களுடைய பிள்ளைகள் ஓதிருப்பார்கள், எங்களுடைய நிக்காக நடந்திருக்கும். ஒரு நாள் தும்பு சரியை பிடித்து மஸ்ஜிதை கூட்டியிருக்கிறோமா? ஒவ்வொரு வாரம் யாரோ ஒரு கோப்பை காட்சி போட்டு விட்டு போகிறார், நாங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் போட்டிருக்கிறோமா? அல்லது ஏதாவது எங்களால் ஒரு பங்களிப்பு, பள்ளியுடைய சிரமதான் நடக்குது, இந்த முறை மிஷினை போட்டு விட்டுவோம், அதற்குரிய கணக்கை நான் கொடுக்கிறேன், அப்படியாவது செய்திருக்கிறோமா? அப்படியே பள்ளி கிளீன் பண்ணப்படுகிறது, எங்களால் சிறு பொருட்கள் எடுத்துற முடியும், அதையாவது நாங்கள் செய்திருக்கிறோமா? கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, எனவே நாங்கள் இப்படி இருந்து விட்டு மௌத்தா போனால் அது கை சேதம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தொடர்ந்து சொன்னார்கள், ஒரு சமூக மௌத்து ஆன அவர்கள் செய்த நலவுகள் மௌத்தாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போல அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், சில சமூகம் மௌத்து அவர்கள் வாழும் போதே மௌத்து என்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலரை பார்க்கிறோம், செல்வந்தர்கள், வசதிக்காரர்கள் வாழுகின்றார்கள், வாழுகின்ற போதே சமூகத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது மௌத்து. எனவே தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்து திடீர்னு வந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை போல அது மாச யௌம், அதாவது அவர் சொல்லுகின்றார்கள், கம்மின் ஸஹீஹின் மாஸ பிகைரி ஸகபி, எவ்வளவு திடகாத்திரமாக இருந்த எத்தனையோ பேர் எந்த நோயும் இல்லாமல் திடீரென மௌத்தாகி விடுகிறார்கள். அப்படித்தான் நடக்கிறது. பள்ளியிலே ஒளிபெருக்கியிலே ஒரு மையத்தை என்று சொன்னால் இந்த நோயாளி மௌத்து இருந்து ஐசியில் இருந்தவர் மௌத்து நாங்கள் எழுதுகிறோம். ஆனால் அவர் இல்ல மௌத்து ஆரோக்கியமாக இருந்தவர், நேற்று இன்னும் எங்களோடு கொடுக்கல் வாங்க செய்தவர், எங்களுடைய வீட்டுக்கு வந்து போனவர், எங்களோடு தோலொட்டி சொல்லுதவர், இவர்தான் மௌத்தானவர்களே. அதைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். எனவே நாம் இங்கு இருக்கிறோம், நாளை எங்களுடைய உத்தரவாதம் கிடையாது, அடுத்த நிமிடங்கள் உத்தரவாதம் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, எங்களால் முடிந்த தான தர்மங்களை கொடுத்து இந்த சமூகத்துக்காக எங்களால் பங்களிப்புகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் மாஷா அல்லாஹ் செய்துவிட்டு போன மஸ்ஜிதுகள், தந்துவிட்டு போன சொத்துக்கள், இவைகளை நாங்கள் பாதுகாப்பதனுடைய கடமையை போல இதற்காக வேண்டி நிறைய நியமத்துக்களை எல்லாம் எங்களுக்கு தந்த அந்த பொருளாதாரத்தில் இதற்காக செலவழிப்பது எங்கள் மீது பொறுப்பாக இருக்கிறது. எங்களுடைய கபருக்கும் வரக்கூடிய நலவுகளாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த விடயத்தில் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களால் முடியுமான உதவிகளை செய்யுங்கள். செய்கின்றவர்கள் செய்து கொண்டே போகிறார்கள், செய்யாதவர்கள் எப்போதும் ஒளிந்திருக்க முடியாது. நாங்களும் எங்களுடைய கபருக்கு தெரிவிக்கொள்ள வேண்டும். நாங்கள் கொடுப்பது எங்களுக்குத்தான் கண்ணியமானவர்களே, அது வேறு யாருக்கும் கிடையாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் நெருக்கமாக இரக்கமாக வாழ்வோம். நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமான சுவர்க்கத்திலே பாபு சதக்காவால் அல்லாஹ் எங்களை நுழைய வைத்து நிச்சயமாக பெரியதொரு அந்தஸ்தை தருவான் என்பது எந்த சந்தேகம் கிடையாது.
கனிமானவர்களே, யாருடைய வாழ்க்கையில சதக்கா ஜகாத் இல்லையோ அந்த பொருளாதாரம் அளிக்கப்படும். அந்த பொருளாதாரம் தன்னுடைய பரம்பரைக்கு போய் சேராது. கனிமானவர்களே, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு பொருளாதாரத்துக்கு அதிக செல்வந்தர்களுடைய பொருளாதாரம், யாருடைய பொருளாதாரத்தை ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவு இருக்குதோ அந்த பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு ஜக்காத்து தான். ஜக்காத் இல்லாத அந்த பொருளாதாரம் காலப்போக்கிலே அளிக்கப்பட்டு விடும் என்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் பொருளாதாரம் வாழ்ந்தார்கள், தான தர்மம் கிடையாது, ஜக்காத்து கிடையாது, சதக்கா கிடையாது, காலப்போக்கிலே பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறார்கள். புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, யகூனு கன்து அஹதிக்கு யௌமல் கியாமத்தி சுஜாஅன் அக்ரா. யாருடைய பொருளாதாரம் பிறருக்கு பயன் தர இல்லையோ, யாருடைய பொருளாதாரம் பிறருடைய கஷ்டத்தின் போது அவருக்கு உதவவில்லையோ, ஒரு சமூகத்துடைய தேவை இருக்கும் போது அவர்களுக்கு உதவவில்லையோ, ஜக்காத்து கொடுப்படவில்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜாஅன் அக்ரா, விஷமுள்ள பாம்பாக மாற்றப்படும். என்னுடைய பொருளாதார விஷமுள்ள பாம்பாக மாற்றப்பட்டு நான் தான் நம்முடைய பொக்கிஷம், நான் தான் நம்முடைய செல்வம் என்று அவனுக்கு தண்டனையை கொடுத்துக் கொண்டிருக்கும் என்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரத்தை அல்லாஹ்வை மறந்து அதை பயன்படுத்தி விடாதீர்கள். காரூனுக்கு நடந்த செய்தியை குர்ஆன் சொல்கிறது. எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தந்த பொருளாதாரம் அது அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள், தந்தவனை மறந்து விடாதீர்கள். தந்தவனை மறந்து விட்டால் நிச்சயமாக நாளைய மறுமையிலும் அல்லாஹ்வும் எங்களை அதாவது தண்டனையிலே பிடித்துக் கொள்வார்கள். எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரத்தை கொண்டு முறையை வாழ வைப்போம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு அதிகமாக கொடுப்போம். வார அந்த முடியுமான 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்போம். நம்முடைய தேவைகளை நினைத்து அந்த தர்மத்தை போடுவோம். அல்லாஹ் நிச்சயமாக ஒரு வாரத்துடைய பாவங்களுக்குரிய பரிகாரமாக தருவான். அதே போன்று வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய தர்மங்கள் அதிகமான நன்மை தருது. 7 நாட்களில் கொடுக்கிற தர்மத்தை விட அதிகமான நன்மையை வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய தர்மம் கிடைக்கிறது. அதே போல் வெள்ளிக்கிழமை நாள் ஓதக்கூடிய சூறாக்கள் அதுக்கு அல்லாஹ் நிறைய நன்மை தருகிறான். வெள்ளிக்கிழமை நாள் ஓதக்கூடிய ஸலவாத் ஸிக்ர் நிறைய நடுவில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீட்டோடு இரக்கமாக அன்பாக நடக்கக்கூடியவர்களாக, அந்த மஸ்ஜிதுக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக, அந்த செலவழிப்பிலே கஞ்சத்தனம் காட்டாத நல்ல அடியார்களாக அல்லாஹ் எங்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய மஸ்ஜிதுக்கு செலவழிக்கின்ற கூட்டங்களை எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. உன்னுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய கூட்டங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் மஸ்ஜிது நூடாக நாளை மறுமை நாளை உயரிய அந்தஸ்தைகளை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் நலவுகளுக்கு முன்மாதிரியானவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. எங்களுடைய சமூகத்தை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் நாட்டிலே உலகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை நீ பாதுகாத்துடுவாயாக. அது உன்னை ஓர்மைப்படுத்தக்கூடிய இடம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை எஜமான் நாங்கள் அடிமையை சொல்லக்கூடிய இடம். யா அல்லாஹ் அந்த இடங்களை நீ பாதுகாத்துடு. யா அல்லாஹ் அது உன்னுடைய வீடு. யா அல்லாஹ் உன்னுடைய வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய நல்ல நிர்வாகிகளை எங்கள் எல்லாருக்கும் தந்து விடியா அல்லாஹ். எப்போதும் மஸ்ஜிதுக்கு நல்ல விருந்தாளிகளை தந்து விடியா அல்லாஹ். மஸ்ஜிது இறக்கமானவர்களை எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. வரக்கூடிய சமூகங்களை மஸ்ஜிதோடு பொருத்தமான, மஸ்ஜிதோடு இரக்கமான, மஸ்ஜிதோடு வந்து போகக்கூடிய சமூகமாக ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களோட துஆக்களை சரிக்குரிய கிருபையை கொண்டு ஏற்றுக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.